ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோடு 9 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் மாஸ்டர் வந்து பறந்து வந்து விழுந்திருக்கும் அட்டாக் பண்ணதில். அதில் சிட்டிலாம் கீழே விழும்போது ஹீரோட ஃப்ரெண்டு மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றிருப்பான். அது நேரம் இன்னொரு வித்தியாசமான மாஸ்டர் வந்து மக்கள் எல்லாத்தையுமே வேணும் சிம்பியாட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கும். பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை அந்த ப்ளூ கலர் மாஸ்டருக்கு அடிச்சு திங்க பார்க்கும். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடந்துட்டு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த ப்ளூ கலர் மாஸ்டர் வாயை பொழுது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படியே முழுங்கலான்னு கிட்ட வந்துட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் நம்ம ஹீரோ பறந்து வந்து அதோட நெஞ்சிலே ஓங்கி ஒரு கிக் விடுவார் பாருங்க. அந்த கிக்ல அந்த மாஸ்டர் பறந்து போய் தூரமா போய் விழுந்துரும். இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டேய் வந்துட்டியாடா லியோ, உனக்காக தானே காத்துட்டு இருந்தேன், நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கோமாயி டே என்னடா உங்ககிட்ட சக்தி இருக்குதா இல்லையா, எப்போ பாரு எதையாச்சும் மாட்டிக்கிட்டே இருக்க, உன்னை பார்த்தாலே எரிச்சலாவது, ஒழுங்கா சண்டை போடுறா, சின்ன பையன் மாதிரி ஒவ்வொருத்தரையும் நான் வந்து உன்னை காப்பாற்றணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப கோவமா பேசுவானா. அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கடுப்பாயிடே என்ன சும்மா ஓவரா கத்திட்டு இருக்க, நான் என்னோட பவர் யூஸ் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்தும் போது அதை கேட்டு நம்ம ஹீரோ எங்கட சண்டை போட்ட, அந்த மான்ஸ்டர் அப்படியே பறந்து வந்து உன்னை திங்க வருது, கொஞ்சம் விட்டுருந்தேன் உன்னை கடிச்சு முழுங்கி காலையில கக்காவ போயிருக்கும், ஒழுங்கா சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். அப்படியே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் லைன் கில்ல சேர்ந்த ஸ்டீவ் கையில அந்த எலும்பு வச்சுட்டு பறந்து வருவான். அப்படி பறந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு டேய் ஏன்டா இந்த மாதிரி குறுக்க வரீங்க, நான் இந்த எலும்பு வச்சு சண்டை போட்டு இதோட பவர் என்னன்னு செக் பண்ண போறேன், ஒழுங்கா என் வழியில இருந்து குறுக்க போங்கடா, குறுக்க வந்தீங்க உங்க தலையை சீவிருவேன் அப்படி சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் அந்த வித்தியாசமான மாஸ்டருக்கு பாத்தீங்களா தோலை இல்லாம அது பயங்கரமா கத்திக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ இது என்ன வித்தியாசமா இங்க இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு மாஸ்டர் வந்துடும். அந்த ப்ளூ கலர் மாஸ்டர் தோலை இல்லாத அந்த மாஸ்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கும். மேல இருந்து பறந்து வந்துட்டு இங்க நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, என் வழியில குறுக்க வந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கோவமா அவனோட மின்னல் பவர் யூஸ் பண்ணி பறந்து வந்துட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த பைத்தியக்கார பையன் எதுக்கடா இங்கே வந்தான், எங்க பாரு இவன் தொலை தாங்க முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சலிப்பா பார்த்துட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட இருக்க அந்த ராயல் பவர், இவங்கிட்ட ஹையஸ்ட் பவர் இதுதான், அந்த பவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவான் ஒரு டொமைன் மாதிரி உருவாக்கி ஒரு சீல்டு பேரியர் மாதிரி உருவாக்கி நம்ம ஹீரோ அப்புறம் அந்த தோலை இல்லாத அந்த மான்ஸ்டரு அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மக்கள் இவங்க எல்லாத்தையுமே தனியா ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் அடைச்சு வச்சிருவான். இந்த பக்கம் அந்த ப்ளூ கலர் மாஸ்டர் அந்த பேரியர் விட்டு வெளியே நிற்கும். அப்படியே அந்த பேரியர் அடைச்சு வச்சுட்டு நீங்க உள்ளே இருங்க, நான் இந்த ப்ளூ கலர் மாஸ்டர் அடிச்சு துவைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வரேன், இது எனக்கு தான் இன்னைக்கு எனக்கு சம வேட்டை, இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்சி நான் யாருன்னு காட்ட போறேன், இந்த எலும்பை வச்சு அந்த மாஸ்டரோட எல்லா எலுமையும் சுக்கு சுக்கா நொறுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிற்பான். அப்படி இந்த பக்கம் அதை பார்த்து 3 ஹண்டர்ஸ் ஐயா ஸ்டீவ் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நான் இதுக்கப்புறம் சாக போறது இல்லை, நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த பக்கம் அந்த ஸ்டீவ் கையில அந்த பெரிய எலும்பை வச்சுட்டு அந்த மாஸ்டரை ஏய் இன்னைக்கு உன் எலும்பு எப்படி உடைய போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அப்படியே பறந்து போய் அதோட தலையிலேயே நச்சுன்னு அப்பா பாருங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு ஒண்ணுமே இருக்காது, அப்படியே அசால்ட்டா நின்றுட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த 3 பேர் நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க என்னாச்சு ஒண்ணுமே ஆகலை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. பயத்துல அவங்களுக்கு வெடவெடுத்து போயிடும். இந்த பக்கம் அந்த ஸ்டீவ் அடிச்சுட்டு அப்படி பின்னாடி வந்து நிப்பான் பாருங்க. அந்த மாஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகாது. அதை பார்த்துட்டு யோசிப்பான் என்ன இந்த எலும்பு ஏன் ஒர்க் ஆகலை, இது லியோட வெப்பன் தானே, இது ஏன் ஒர்க் ஆகலை, எனக்கு செம்ம கடுப்பா வருது அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானா. கத்திக்கிட்டு அந்த எலும்பு போட்டு தரையில அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் விடாம மறுபடியும் அந்த மான்ஸ்டர் மேலே ஏறி அப்படியே அங்க இங்க மூஞ்சில எல்லா பக்கமும் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து கடுப்பா அந்த மான்ஸ்டர் தவடாலேயே ஓங்கி ஒரு குத்து விடும் பாருங்க. அடி வாங்கி அப்படியே மல்லாக்கப்படுத்துருவான். வாய் அப்படி கோணிக்கும். என்ன நடக்குது இங்க, லியோட வெப்பனே அதுக்கு மேல ஒர்க் ஆகலையா, என்னால அதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த பேரியருக்குள்ள நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உள்ள இருப்பாங்களா, என்னடா என்னால் இப்போதைக்கு வெளியே போக முடியாதா அப்படின்னா இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே போனால் இப்போ நம்ம இங்கே இருக்கிற மான்ஸ்டரை வெளுத்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க மான்ஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோல் இல்லாத மான்ஸ்டர், அது இதுக்கு முன்னாடி சிம்பியாட் மாதிரி ஒன்று விட்டுச்சு பாருங்க, அதெல்லாம் மக்களை கண்ட்ரோல் பண்ணி அதோட அடிமையாக மாற்றிருச்சு. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் அட்டாக் பண்ண வராங்க. அப்படி வரும்போது அதை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஓ இதுக்கு முன்னாடி அதெல்லாம் மக்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மேலே போச்சு, இதுக்கு தானா அப்படி சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இருப்பான். அவங்களாம் ஒரே நேரத்தில் வந்து ஜாம்பி மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களா. அதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சரி வா சண்டை போட ஆரம்பிக்கலாம், எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறா. ஒருத்தன் அப்படியே பறந்து வந்து நம்ம ஹீரோவை கட்டிக்க வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அவன் தலையை பிடிச்சி அந்த சிம்பியாட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது, அந்த பிளட் சிம்பியாட்டை பிடிச்சி அப்படியே இழுத்து பிச்சு எடுத்துருவாரு. பிச்சு எடுத்து தரையில போட்டு அதை கொண்டுருவாரு. கொண்டதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் சாதாரண நிலைமைக்கு வந்துருவான், மயக்கம் போட்டுருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டேய் எப்படி அதை பிரிச்சு எடுத்த, அந்த அளவுக்கு எப்படி அவனால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ வேற என்ன என் கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த் தான், இந்த பலத்தை வச்சு என்னால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு ஆமா நீ ரொம்ப பலசாலி தான், அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ இப்படியே நின்றுட்டு இருக்க போறோமா இல்ல அந்த மான்ஸ்டரை வெளுத்து வாங்க போறோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டனே. அப்புறம் என்ன வெளுத்து வாங்கிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் ஒன்னா அப்படி மாசம் நடந்து போவாங்க பாருங்க. ஆறா சும்மா பட்டைய கிளப்பும் 2 பேருமே வெறித்தனமா சண்டை போட போவாங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த வில்லம்பு பவர் எடுத்துட்டு நெருப்பு மூலமா அம்பை ரெடியா வச்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு இருந்தா அந்த மான்ஸ்டர் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணி அப்படி போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வேகமா ஓடி போய் ஒரு ஜம்ப் பண்ணி அப்படியே தோறு மாதிரி ஒரு குதிப்பா இருப்பாருங்க. குதிச்சதுல ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்வேவ் ஆகி அங்க பவர்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும். அந்த பவர் மூலமா அந்த ஜிம்பியாட் மாதிரி ஒட்டிட்டு இருந்தது பாத்தீங்க அந்த பிளட், அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படியே உறிஞ்சு எடுத்து பிச்சு அப்படியே எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவாரு. போட்டு தள்ளி மனுஷங்க எல்லாத்தையுமே சாதனமாக்கிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த மான்ஸ்டரை பார்த்து வேகமா ஓடிட்டு இருப்பாரு. அப்படி வேகமா ஓடிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் மறுபடியும் அந்த பிளட் ஜிம்பியாட் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையுமே வேகமா நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண அனுப்பிவிடும். நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டு இதெல்லாம் வச்சு என்ன ஏதாவது பண்ண முடியும்னு நினைச்சியா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை பார்த்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் தெரியுது அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாத அனுப்பல, பின்னாடி அந்த சாதாரணமான மக்களை மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்கு. அப்படி போகும்போது என்ன ஆகுது, சும்மா அந்த சிம்பியாட் மேல பட்டாரம் நெருப்பு பட்டு வெடிச்சு தெரிச்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வில்ல வச்சு அம்பு விடுறாரு. ஏய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் இங்க இருக்கிறதே மறந்துருப்பேன் அப்படி சொல்லிட்டு கெத்தா நிப்பாரு பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ டே சூப்பரா டாக்ஸு அப்படியே நீ சண்டை போடுறா நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கிட்ட வேகமா போவார் பாருங்க. அந்த மான்ஸ்டர் வாயில அப்படியே அந்த ரத்தம் அப்படி சொட்டிக்கிட்டே இருக்கும். கையை முறுக்கிட்டு எனக்கு ஒன்ன சுத்தமா பிடிக்கலடா அப்படி சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்துடுவார் பாருங்க. அடி வயிற்றுலேயே அடிச்சு அடியில் அது சும்மா பறந்து போயிடும். நம்ம ஹீரோ விட்ட பஞ்ச பாருங்க அந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லா இருக்கும். அது அப்படி சொல்லிட்டு வழியில கத்திக்கிட்டு அப்படி பறந்து போகும்போது என்ன ஆகும், அதோட காத்தோட காத்தா வெடிச்சு சதறி போயிடும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு டே என்னடா உடனே கொண்டுட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசணுன்னே, ஆமா மக்கள் எல்லாத்தையுமே அது கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, அது மூஞ்சா பார்த்தாலே கன்றாவே இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோவோட கையில அந்த பாம்பு சிம்பிள்ல பயங்கரமா லைட் எரியும். என்னடா சொல்லிட்டு பார்த்தா ஸ்கிரீன்ல பார்க்கும் உங்களுக்கு இப்போ கடவுளோட பவர் இப்போ வேணுமா வேண்டாமா, அதை நீங்க இப்போ தற்காலிகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லும்போது இந்த பாம்பு கடவுள் பவர் எனக்கு இப்போதைக்கு தேவைதான், நான் யூஸ் பண்ணிக்கிறேன் தேவைப்படும் போது அப்படி சொல்லிட்டு அக்செப்ட் கொடுத்து அந்த பவரை எடுத்துக்குவாரு. அப்ப இந்த பக்கம் பார்த்தா அந்த ஸ்டீவ் கையில அந்த எலும்பு வச்சுட்டு டேமிட் என்னால் இதை ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணுறது, ஐயோ சரி கூல்டவுன் ஆகு எப்படியாச்சும் இதை அடித்து நொறுக்கி ஆகணும், இல்லை இது எனக்கு அடித்து தூள் ஆக்கிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீரவசனம் பேசிட்டு இருந்தமே இப்போ பயப்பட ஆரம்பிச்சிருவான். அங்கே இருக்க அந்த 3 ஹண்டர்ஸும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, ஸ்டீவ் மாட்டிக்கிட்டாரே என்ன ஆக போகுது அது கொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அங்கே பயங்கரமான ஒரு வெளிச்சம் வரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஷீல்டு மாதிரி போட்டிருந்தான் பார்த்தீங்களா, அதை அப்படியே கையை வச்சு பிச்சுக்கிட்டு வருவார் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த ஸ்டீவ் ஏய் என்னோட இந்த ராயல் பவர் எப்படா நீ எப்படி கம்பேர்ஸ் பண்ணி அதை பிச்சுட்டு வந்த, என்னால அதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் ப்ளூ கலர் மான்ஸ்டர் மனசுக்குள்ள இல்ல இப்போ நான் இவங்கிட்ட சண்டை போடக்கூடாது, ஸ்டீவ் வேஸ்ட், நான் உடனே அந்த பேரியரை கிழிச்சிட்டு வரணும் தான் கொண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் பயங்கரமா கத்திக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பேரியரை கிழிச்சிட்டு உள்ள வந்த உடனே அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அப்படி கடிக்கலாம்னு சொல்லிட்டு போவோம் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி தலையை குனிஞ்சிட்டு மாசா கெத்தா ஆறா பொறி பறக்க கெத்தா நின்று இருப்பான். அப்ப அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை கடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு வாய மூடுறா கப்படிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க சொல்லுவாரு. அப்படி சொன்ன உடனே அந்த மான்ஸ்டரால் நம்ம ஹீரோ கிட்ட கூட நெருங்க முடியாது, அப்படியே கீழே விழுந்து நசுங்கிட்டு இருக்கும். அது நசுங்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த 3 ஹண்டர்ஸு அந்த ஸ்டீவ் இவங்களா கூட நிற்க முடியாது, அது அப்படியே அவங்கள சப்ரஸ் பண்ணி அமுக்கிட்டு இருக்கும். இந்த மான்ஸ்டரால் எந்திக்க முடியாது, அப்படியே கையை வச்சு மேலே அப்படியே அமுக்கின மாதிரி அப்படியே கீழேயே கிடக்கும். என்ன பண்ணுறது தெரியலையே, என்னாலையே இதுக்கு மேலே எந்திக்க முடியல, என்ன பண்ணுற டேய் நீ யாரா, உன்னை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியல, நீ மனுஷன் இல்லைல்ல, நீ எங்கேருந்து வந்திருக்க, யார் நீ அப்படி சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ நான் தான் உங்ககிட்ட சொன்னல வாயை மூடுன்னு அப்படின்னு ஓங்கி ஒரு மிதிப்பா இருப்பாருங்க. அடிச்சு அடியில் அங்கே தரையெல்லாம் பேந்துட்டு அந்த மான்ஸ்டர் பறந்து போயிடும். அப்படி பறந்து போகும்போது அதுவே அப்படி பிச்சு வெடிச்சு சதறி காத்துற காத்தா செத்து போயிடும். அவ்வளோதான், அதோட கதையை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டீவ் நம்ம ஹீரோ பார்த்து இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த மான்ஸ்டர் அசால்ட்டாக கொள்றானா, இவன் தான் லியோவா, ஆனால் லியோ இப்படி இருக்க மாட்டானே, லியோ வேற மாதிரிலாம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் முன்னாடி வந்து கெத்தா சிரிச்சுக்கிட்டே ஆறா பறக்க நிற்பார் பாருங்க. டே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, ஓவர் திமிராச்சுட்டா உனக்கு, லியோ கிட்டேயே நீ உன் வேலையை காட்டுற அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கடுப்பாய் அந்த ஸ்டீவ் நீ என்ன சொல்ற, இல்லை வாய்ப்பே இல்லை, நீ லியோவா இருக்க வாய்ப்பே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த எலும்பு வச்சு நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த எலும்பை அப்படி லெஃப்ட் ஹேண்டில் அசால்ட்டாக பிடிச்சிருவாரு. அவன் என்ன பண்ணுறேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பான். ஏய் விடுறா அந்த எலும்பு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பார்ப்பான். நம்ம ஹீரோ அந்த எலும்பை விடவே மாட்டாரு.
இந்த எலும்பு வச்சு ஏன்டா இப்படி போட்டு அக்கோபர் பண்ற? இந்த எலும்பு இருக்கறனால தான் நீ ஓவர் சீனை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த எலும்பு அவரோட கையை வச்சு உடச்சி சதற அடிச்சிருவாரு. அந்த எலும்பு பீஸா உடஞ்சி சதறிடும். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த உடச்சதுக்கு அப்புறம் எலும்பு உடஞ்சிருச்சு, இப்போ தூள் தூள் ஆயிடுச்சு, இதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணோன்னே, ஐயோ என்னடா இது எலும்பைய உடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன இப்போ புரியுதா நான் யாருன்னு? நான் தான்டா லியோ அப்படி சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. அடிச்சு அடியில் கீழே தரையெல்லாம் பேர்ந்துட்டு அடியில் அந்த பறக்கும் சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது பறந்துட்டு தானே இருக்கும், அதோட அடியில் உடச்சி அப்படி கீழே போயிட்டு இருப்பான், வானத்துலேருந்து கீழே விழுந்துட்டு இருப்பான். அப்படி விழும்போது என்ன நடக்குது தெரியலையே, என்னை காப்பாத்துக்கடா அப்படி சொல்லி கீழே வந்துட்டு இருப்பான். அந்த சத்தம் இங்கே கேட்டிருக்கோம் யாருக்கு? அந்த சோஃபிக்கு. நம்ம ஹீரோ அடித்து மயக்கம் போட்டுட்டு இருப்பான்ல, அவளுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வருது. என்னாச்சு, நான் தூங்கிட்டேனா, என்னாச்சு என் கழுத்துல ஏதோ ஒரு மாதிரி வலிக்குது அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த சோஃபி கழுத்துல ஒரு செயின் மாதிரி போட்டு வச்சிருக்கான். அந்த செயின் மூலமா என்ன ஆக போகுது, இதுக்கப்புறம் எந்த மாதிரியான செம்ம ஃபைட்ல வரப்போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.